நீ இப்போவாவது திரும்பி வந்துரு, நீ இப்போவாவது மாறி வந்துரு. போதும். அங்க போய் என்னத்தை கண்ட? அவமானத்தை மட்டும்தானே கண்ட. அந்த மனுஷனுக்காக ஓடி ஓடி நீ என்னத்தை கண்ட? அந்த சினிமாவுக்கு பின்னாடி ஓடி ஓடி நீங்க என்னத்தை பார்த்தீங்க? அந்த நபருக்கு பின்னாடி ஓடி ஓடி நீங்க என்னத்தை பார்த்தீங்க? அவமானத்தை மட்டும்தானே பார்த்தீங்க, நிந்தைய மட்டும்தானே சுமந்தீங்க, உங்களுக்கு பேர்ல கெட்ட பேரை மட்டும்தானே வாங்குனீங்க. நீங்க என்னத்தை ஒண்ணுமே நீ பண்ணலையே மகளே. நீ திரும்பி பார். உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இதுவா? உன் மேல அழைச்ச அழைப்பு இதுவா? நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன்னை கொல்லும்படியாக சத்துரு எடுக்கிற முயற்சி, எத்தனை முயற்சி. உங்க அம்மாவே உன்னை வேண்டான்னு நினைச்சாங்க, அப்பாவே உன்னை வேண்டான்னு நினைச்சாங்க. ஆனா யாரு வேண்டான்னு நினைச்சாலும் உனக்கு மறு ஜீவனை கொடுத்து, மறு உயிரை கொடுத்து, உன்னை இதுவரையிலும் வளர்த்தி, உன்னை இதுவரையிலும் ஆதரித்து, எத்தனை பிரச்சனை இருந்த போதிலும் உன் சாவுக்கு ஒன்ன ஒப்பு கொடுக்காதபடி, மரணத்துக்கு ஒன்ன ஒப்பு கொடுக்காதபடி இதுவரையிலும் உன் ஜீவனை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் உன் ஜீவனை காப்பாத்தினாரு. உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசு எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிருச்சு. அந்த ஜீவனை வேற யாருக்கு நீ கொடுக்க முடியும்? இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அன்பின் கயிறுனால இழுக்கிறாரு. கர்த்தர் பாச கயிறை உன் மேல அனுப்புறாரு. நீ வாழணும், நீ இயேசுவுக்காக வாழணும், நீ இயேசுவுக்காக சாதிக்கணும், நீ இயேசுவுக்காக ஓடணும், நீ ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு கூட ஆயத்தமாகணும். இனி உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், இனி உனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம். இல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியம், அது தடைபடக்கூடாது. அது யாரும் தடுத்து நிறுத்த கூடாது. ஆமென். தெபராளே விழித்தெழுங்கள். ஆமென். கிதியோன்களே எழும்புங்கள். கிதியோனே எழும்பு. தெபோராளே எழும்பு. எழும்பு, எழும்பு, நீ எழும்பு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. நீ எழும்பும் வேளையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்கும். நீ எழும்பினாய் ஆனால் மூடக்கட்டு கிடக்கிற பெரும் பாதைகள் அது திறக்கும் என்று ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நிறைய இடத்துல தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எழும்பு, எழும்பு. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை, ஆமென், நீ முறியடிக்க போகிறது சாதாரணமான குன்றுகளை அல்ல, நீ மலைகளை முறியடிக்க போகிறாய். மலைகளை முறியடிக்க போகிறாய். இதோ உலர்ந்த எலும்புகள் உயிரோட எழும்புது. நீ போய் நிற்கும் போது பள்ளத்தாக்கில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் உயிரோட எழும்புது. இது எப்படி ஆகும் என்று நீ கேட்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்பொழுது இது ஆகும், இது அப்பொழுது ஆகும்.